அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், அந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. நம்மளுடைய டைம் சைக்கிளான இந்த நம்பர்ஸ் இந்த டைம் சைக்கிள் ரொம்பவே ஆக்குரேட்டாக இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகிருந்தாங்க. இந்த இடங்கள்ல இருந்து மார்க்கெட் நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். நேத்தியுடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே நம்ம ரொம்பவே கிளியராக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ்பைரி டே நமக்கு வரனாலையும் 50% ஆஃப் மொமெண்டம், அதாவது 50% ஆஃப் மொமெண்டம் டேயாக இருந்தாலும் கூட டியூ டு எக்ஸ்பைரினாலும் நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத ரொம்பவே கிளியராக நம்ம ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ணினோம். அதன்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அரௌண்ட் ஒரு 11:45 12 o'clock வரைக்குமே நமக்கு ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு ஒன்ஸ் இந்த டைமிங் கேண்டில் இருந்து மார்க்கெட் நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுத்துருக்காங்க. இது பிஃபோராகவே நம்ம நேத்தியுடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே கொடுத்த டைம் சைக்கிள் 5 மினிட்ஸ் படி. இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 23,050 அப்படிங்கிற நம்பர்ஸ் எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் இந்த இடங்கள்லேருந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆன ப்ரைஸ் இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்டாக நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் இன்னைக்கு லோவே. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட்டில் லோவே நம்மளுடைய டைமிங் கேண்டில் தான். அதில் இருந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் நம்மளுடைய நம்பர்ஸான இந்த இடங்கள்லேயே 49,898 அப்படிங்கிற நம்பர்ஸில் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், சப்போர்ட் ஆகும், நல்லாவே ரியாக்ட் ஆயிருக்காங்க. மறுபடியும் நம்மளுடைய செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுதான் அதுக்கப்புறமாக லோ. இந்த லோவை ரொம்ப நேரமாக அரௌண்ட் ஒரு 325 ரேஞ்சில் தான் இந்த லோ நமக்கு கிட்டத்தட்ட வந்திருக்காங்களே தவிர்த்து அது வரைக்குமே நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மேலே கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல் மார்க்கெட் நல்ல ஒரு ட்ரெண்டிங்லேயே கொடுத்துருந்தாங்க. பேஸ்ட் ஆன் எக்ஸ்பைரி டேனால மட்டுமே ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈவன் பாரதி ஏர்டெல் எல்லாமே மோர் தேன் 4% கொடுத்துருக்காங்க. எவ்ரிடே நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான், இன்ட்ராடேயில் நம்ம கொடுக்குற ஸ்டாக்ஸ் மோர் தேன் 3%, மோர் தேன் 4% இன்ட்ராடேயில் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா இனிமேல் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஈவன் 1 மினிட் படி பாரதி ஏர்டெல் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூல் படி பார்த்தீங்க அப்படின்னா பை போட்டு அரௌண்ட் ஃபர்ஸ்ட் கேண்டிலே பை அண்ட் செல் சிக்னல் கொடுத்துருக்காங்க. தேர்ட் சிக்னல்ஸ் நமக்கு வந்த இடங்கள்ல இருந்து எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக நமக்கு புல் பேக் கொடுத்த இடம் இதுதான். இந்த இடங்கள்ல இருந்து நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்ம ஏர்ன் பண்ணியிருந்துடலாம். பேஸ்ட் ஆன் நம்மளுடைய 1 மினிட் டூலினுடைய சிக்னல்ஸ் படி இது பாரதி ஏர்டெல்னுடைய ஸ்டாக்ஸ். இது இண்டெக்ஸ் மட்டும் இல்லை, ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸில் நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் கேப்சர் பண்ணுறதுக்கு டூல் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது நிஃப்டினுடைய 3 மினிட்ஸ் சார்ட்டை. எக்ஸாக்டாக அப்படின்னா எக்ஸாக்டாக இன்றைக்கி செல் போட்டு லோ கட் ஆகலை அப்படிங்கிறது ஒரு சின்னதான ஸ்டாப் லாஸில் நம்ம லாங் இனிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு இடம். புல் பேக் ஃபார் லாங். எந்த அளவுக்கு மார்க்கெட் இந்த லோ அப்படிங்கிறது செல்லினுடைய லோ தான் இன்றைக்கி நிஃப்டியில் லோ. இந்த லோவில் இருந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த என்டையர் மூவ்மே நம்ம கேப்சர் பண்ணியிருந்துடலாம் பேஸ்ட் ஆன் டூலின் படி. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து இன்ட்ராடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் எல்லாமே வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் என்ன செக்டார் அண்ட் ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே அரௌண்ட் ஒரு 9:16 நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சிஎன்எக்ஸ் ஃபினான்ஸ் இது எல்லாமே ஒரு மொமெண்டம் கேண்டில் வராங்க. எவ்ரிடே நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், ஆப்ஷன் பையர்ஸ்க்கு அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது மாதிரி மொமெண்டம் கேண்டில் வர டேயில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெஷலி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஆர்
ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லையோ இல்லை ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லையோ வந்து ஒரு மொமெண்டம் கேண்டில் ஒரு இண்டெக்ஸில் வராங்க அப்படின்னா நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்காங்க பேஸ்ட் ஆன் இந்த மொமெண்டம் கேண்டில் படி. அதன்படி இன்றைக்கி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இது மூன்றுமே இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு மொமெண்டம் கேண்டில் கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து இன்றைக்கி நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அரௌண்ட் ஒரு 1033K வந்து நம்ம எக்ஸாக்டாக நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி 5 மினிட்ஸ் படி ஒரு புல் பேக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக பிஃபோராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதில் இருந்த இந்த லோ வந்து ஸ்டாப் லாஸாக நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம லாங் இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு மொமெண்டம் வந்து பேஸ்ட் ஆன் அந்த புல் பேக்கில் இருந்து மார்க்கெட் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அரௌண்ட் வந்து 23,100 கால் ஆப்ஷன் வந்து அரௌண்ட் 22ல் எடுத்த ஒரு கால் ஆப்ஷன் இன்றைக்கி மோர் தேன் 110 or 120 வரைக்குமே போயிருந்தாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இதுலேயும் நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். இதுவும் நம்ம ப்ரியராகவே அரௌண்ட் ஒரு 947க்கே நம்ம போஸ்ட் பண்ண நம்பர்ஸ் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு ஸ்லோவான மொமெண்டமாக இருந்தாலும் நல்ல ஒரு மூவ் வந்து இன்றைக்கி கேப்சர் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமாக அந்த 5 மினிட்ஸ் படி நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி எந்த அளவுக்கு வந்து அந்த புல் பேக்கில் இருந்து 5 மினிட்ஸ் படி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். எவ்ரி அப்டேட் வந்து பிஃபோர் மொமெண்டம் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயிலை ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இதை நிஃப்டியினுடைய டே சார்ட்டை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்றுடைய வீடியோலேயே நம்ம கிளியராக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அந்த 5th டேவாக இருக்கட்டும் நம்மளுடைய அந்த 13th இது மாதிரி இம்பார்ட்டண்டான ஒரு டேல இருந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்லேயே இருக்கிறனால அகைன் வந்து லோவில் வந்து நம்ம லாங்கு தான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கிளியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வீக்லி க்ளோஸ் இந்த வீக்லி க்ளோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபெப்ரவரி லாஸ்ட் வீக் 24th of ஃபெப்ரவரியுடைய வீக்கினுடைய லோ வந்து நமக்கு வீக்லி படி நமக்கு செல் போட்டு லோ கட் ஆகாத ஒரு வீக்லி கேண்டில். அதனுடைய ஹை வந்து இந்த வீக்கில் தான் வந்து கட் ஆயிருக்காங்களே தவிர்த்து இந்த வீக்கினுடைய க்ளோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் சஸ்டெயின் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே கிளியராக சொல்லிடும். அதன்படி நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 13th மார்ச் அப்படிங்கிறது நம்மளுடைய டைம் சைக்கிள் டேட். இந்த 13th மார்ச்சுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த லோ கட் ஆகும் பொழுது மட்டுமே இனி ஃபர்தராக நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் இந்த 13th மார்ச்சுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இந்த கேண்டில் இருக்கும் பொழுது ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஃபார் லாங் அப்படிங்கிறதையும் இதுக்கு மேலே மார்க்கெட் வீக்லி க்ளோஸ் ஆனால் மட்டுமே இந்த வீக்கினுடைய க்ளோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீக்கினுடைய க்ளோஸ் வந்து அந்த 24th ஃபெப்ரவரி வீக்கினுடைய மேலே க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா ஃபர்தராக இனி லாங் ட்ரெண்டையும் சரி பொசிஷனாகும் இனி நம்ம அப் ட்ரெண்டுக்கு வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் கிளியராக நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்ம எதிர்பார்க்குற மொமெண்டம் பார்த்திங்க அப்படின்னாலும் 50% மொமெண்டம் தான் நாம் எதிர்பார்க்கிறோம். ஆஸ் ஆஃப் நவ் மார்ச் மந்தில் ஸ்டில் வந்து நம்மளுடைய நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இந்த 100% டேட் அப்படிங்கிறது ஸ்டில் வந்து இன்னுமே பெண்டிங்கில் இருக்காங்க. இனிமேல் நமக்கு அந்த ஒரு 100% அப்படிங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் நம்மளுடைய இண்டெக்ஸ் படி இனிமேல் கொடுக்கல. குளோபல் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி இல்லை க்ரூட் இது மாதிரி கமாடிட்டியாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு 100% அப்படிங்கிறது கொடுத்தாங்களே தவிர்த்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் பெண்டிங்லேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்திங்க அப்படின்னாலும் ஒரு 50% மொமெண்டம் தான் நமக்கு நம்மளுடைய இண்டெக்ஸ் படி இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் இது எல்லாமே நமக்கு சேர்ந்து வரனால நெக்ஸ்ட் வீக் வந்து ரொம்பவே குரூஷியலான ஒரு வீக்காக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான். மறுபடியும் இந்த இடங்கள்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இல்லை லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். இதையும் நோட் பண்ணுங்கள். இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இது மல்டிபிள் டைம் சைக்கிளினுடைய நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து ரெஸ்பெக்ட் அதாவது சப்போர்ட்டாகவும் சரி ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் சரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அகெயின் வந்து இந்த டே கேண்டில் இந்த 7th மார்ச்சினுடைய ஹைக்கு மேலே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. பட் ஒன்ஸ் வந்து இதை
பிரேக் ஆனதுலேருந்தே மொமெண்டம் வந்து நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அகெயின் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மல்டிபிள் டைம்ஸ் வந்து இந்த இடங்கள்லேருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண இடம் 50,603 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 51 to 52,000 வரைக்குமே நமக்கு நிறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்பர்ஸ் இருக்காங்க. இந்த இடங்கள்லேருந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டே மார்க்கெட் வந்து அதுக்கப்புறமாக ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அகெயின் நாம நாளைக்கு எதிர்பார்க்கிறது 50% மொமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே ஸ்டில் வந்து நம்மளுடைய இண்டெக்ஸ் வந்து இனிமேல் ஒரு 100% மொமெண்டம் அப்படிங்கிறத வந்து இனிமேல் நமக்கு கொடுக்கல. ஒன்ஸ் வந்து அந்த 100% மொமெண்டம் வர டேட்டில் நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ணுவோம். அந்த டேட்டில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இண்டெக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 5 minutes ஆர் ஃபஸ்ட்டு 15 minutes வந்து ஒரு மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரேடபிளான டேட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அது மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ணுவோம். அதை பேஸாக வச்சு கூட ஆப்ஷன் பையர்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். எதனால் அப்படியே அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது மட்டுமே ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கறதுமான ஒரு செட்டப். அந்த மொமெண்டம் இருந்தால் மட்டுமே நம்மளால் அதிகப்படியான ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். மொமெண்டம் இல்லை அப்படின்னா நமக்கு ப்ரீமியம் வந்து ரெடியூஸ் ஆகும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த மொமெண்டம் டேல மட்டுமே நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். நாளையுடைய ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ஆகே நம்ம எதிர்பார்க்குறது 50% மொமெண்டம் தான். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இதை நிஃப்டியோடைய 21 மார்ச் அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ், இது பேங்க் நிஃப்டினுடைய 21 மார்ச் அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ். இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 21 மார்ச். இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 minutes ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute இல்லை 5 minutes வர புல் பேக் என்ட்ரி உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு. செக்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 21 மார்ச் வந்து ஐடி செக்டார், எஃப்எம்சிஜி செக்டார்ஸ் வந்து ரேடாரில் வராங்க. நேற்றையுடைய வீடியோலேயே நம்ம கிளியராக இன்டிமேட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய இம்பார்ட்டண்டான ஒரு வாட்சிங் லிஸ்ட்டில் வந்து எக்ஸ்பெஷலி டுமாரோ வராங்க அப்படின்னா நம்மளுடைய இண்டெக்ஸ்லேயும் அது இம்பாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது நேற்றையுடைய வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணோம். பட் இன்றைக்கி நம்மளுடைய இண்டெக்ஸுமே நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இது நம்ம ரொம்பவே ப்ரியராகவே நீங்கள் ப்ரீவியஸாக நம்மளுடைய டெலிகிராம்லேயும் சரி நம்மளுடைய யூடியூப்லேயும் சரி வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஐடி செக்டார் வர டேட்டை வந்து மஸ்ட் வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லினோம். அதன்படி நம்மளுடைய இண்டெக்ஸ் வந்து 50% இருந்தாலும் ஐடி செக்டார்ஸ் எல்லாமே எந்தெந்த டேட்டில் வந்து நமக்கு இது மாதிரி ரேடாரில் வராங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த டேயில் இண்டெக்ஸில் வந்து ஒரு மொமெண்டம் கேண்டிலும் சேர்ந்து வரும் பொழுது ஈவன் வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து இந்த மொமெண்டம் கேண்டில் அப்படிங்கிறது நமக்கு வரும். அந்த மொமெண்டம் கேண்டிலும் இந்த ஐடி செக்டார்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும் பொழுது மேபி நமக்கு பாசிபிள் டு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஐடி செக்டார் வர டேட்டில் வந்து மஸ்ட்டு வந்து வாட்சபிள். நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் கண்டிப்பாக இண்டெக்ஸில் வந்து வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். நேற்றுமே நமக்கு ஐடி செக்டார் வந்து வந்திருந்தாங்க. அகெயின் வந்து இன்றைக்குமே நமக்கு ஐடி செக்டார் வந்து வராங்க. நீங்கள் ஐடி ஸ்டாக்ஸ்லையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்மளுடைய இண்டெக்ஸும் அது எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். 5 minutes படி 21 மார்ச் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் வந்து வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இதுதான் வந்து ஒரு 5 minutes டைமிங் கேண்டில் அப்படின்னா எந்த பக்கம் வந்து நமக்கு பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட், ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஒரு டைமிங் கேண்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 80 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் அதை அவாய்ட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி வந்து மோர் தேன் 150 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் அந்த டைமிங் கேண்டில் அவாய்ட் பண்ணுங்கள். எதனால் அப்படின்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து மோர் தேன் 80 பாயிண்ட்ஸ், மோர் தேன் 150 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்கும். அது மாதிரியான பாயிண்ட்ஸ் வரும்போது நம்ம அந்த டைமிங் கேண்டில் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த T = N அப்படின்னு சொல்கிற அந்த டைம் = நம்பர் சேர்ந்து வரும் பொழுது அதுவும் ஒரு சின்னதான கேண்டிலாக வரும் பொழுது அது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது கம்மிங் டேஸில் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து இந்த மொமெண்டமை கேப்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எவ்ரிடே வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களில் வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணவே இல்லை. 1 day பிஃபோராகவே வந்து நாளையுடைய மார்க்கெட்டுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிறதையும் நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற
விஷயத்தை நம்ம எவ்ரிடே பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கும். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே எங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.